சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு சங்கே முழங்கு சங்கே முழங்கு. நன்றி ஐயா. நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி. வணக்கம். பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தன்னுடைய பணிக்காலம் முழுமையாக அனைவரிடமும் தூய தமிழில் பேசி அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சியினை வரவழைத்து கொண்டிருக்கும் தமிழ் அன்னையின் செல்ல பிள்ளை திருவாளர் சேவா மகேந்திரன் அவர்களிடம் ஒரு சிறப்பு பேட்டி. புதிய தகவல்கள் ஏராளமாக தெரிந்து கொள்ளலாம். முழுமையாக காணொளி பாருங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காணொளி லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க. அப்போதுதான் இந்த சேனலில் காணொளி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க காணொளிக்கு போகலாம். வணக்கம் ஐயா. பாட்டை கேட்கும் போதே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால என்னுடைய இளமை காலத்தில் குமரி மாவட்டத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் திருவள்ளுவர் விரைவு பேருந்து கழகத்தில் நடத்துனராக இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, பயணிகள்லாம் பஸ்ஸில் ஏறின உடனே பஸ்ஸுக்குள்ளே ஏறுவார். பஸ்ஸுக்குள்ளே ஏறின உடனே அவர் என்ன பண்ணுவார்னு பாருங்களேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பேருந்து சென்னையிலிருந்து புறப்பட்டு நாகர்கோவில் வரை செல்ல உள்ளது. பேருந்து சென்னையிலிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், திண்டிவனம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி மார்க்கமாக நாகர்கோவில் செல்லும். பயணிகள் இறங்க வேண்டிய இடத்தில் உங்களை சரியான இடத்தில் இறக்கி விடுவதற்கு இந்த நடத்துனர் உங்கள் நண்பர் உங்களுக்கு உதவி செய்வார். பயணிகள் அனைவரும் அவர்களுடைய பயணச்சீட்டுகளை சரியான சில்லறையை கொடுத்து வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பயணம் இனிய பயணமாக அமையட்டும். உங்கள் நடத்துனர் உங்கள் நண்பராக இருப்பார். அனைவருக்கும் வணக்கம். பயணச்சீட்டு சில்லறையை கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணத்தை ஆரம்பிப்பார். இது அவருடைய சர்வீஸ் முழுக்க, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் எனக்கு தெரியும். அவர் என்னுடைய நண்பர். அவர் அந்த பயணம் அவருடைய சர்வீஸ் முழுக்க இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தார். பயணிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு அந்யோன்யம், ஒரு இலக்கிய தமிழ்ல பேசுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இலக்கிய தமிழோடு அவர் எல்லாரையும் தன்னுடைய உறவினர் ஆகிவிட்டார். அவர் பஸ்ல பயணம் செய்யும் போது எல்லோருக்கும் ஒரு அந்யோன்யம். இவர் நம்மகிட்ட நெருக்கமானவர், நமக்கு நெருக்கமானவர், நமக்கு நண்பர். அவர் சொல்லுவார், அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார், நண்பர்னு சொல்லுவார். நடத்துனர் நண்பர்னு சொல்லுவார். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நான் இந்த பணியை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லார் மத்தியிலுமே ரொம்ப போடாச்சு. அந்த விரைவு பேருந்து, திருவள்ளுவர் விரைவு போக்குவரத்து கழகம் பேரு நாகர்கோவில் சென்னையில் முதல் அந்த பேருந்து தான் விட்டாங்க. அவர் சென்னையிலேருந்து ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி ஆரம்பிப்பாரு, அதே மாதிரி நாகர்கோவில் ஆரம்பித்தாலும் இதே மாதிரி ஆரம்பிப்பாரு. அவங்களுடைய போக்குவரத்து கழகத்துல எல்லாருக்குமே தெரியும் இவர் இலக்கிய தமிழ்ல பேசுவாரு, அழகா இருக்கும். இதுக்காக வேண்டிய ஒரு கூட்டம், ஒரு மக்கள் கூட்டம் அவருக்கு தனியா இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது எங்களுடைய துறையில, நாம் பணியாற்றிய துறையில, வருவாய் துறையில ஒரு நண்பர் அப்படின்னு சொன்னா சேவை மகேந்திரன். அவங்க அவங்களுடைய பணிபுரிய கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் 36 ஆண்டு காலம் வருவாய்த்துறையில பணி செஞ்சிருக்காங்க. அவர் இதே மாதிரி தன்னுடைய மேலதிகாரிகளுக்கோ இல்ல தலை கீழே பணிபுரியவர்களுக்கோ இல்ல பொதுமக்களுக்கு கூட அவங்க இதே மாதிரி இலக்கிய தமிழ்ல பேசி ஒரு அந்யோன்யத்தை ஏற்பாடு பண்ணாங்க. அதாவது அந்த இலக்கிய தமிழ்ல பேசும்போது ஒரு அந்யோன்யம், ஒரு சந்தோஷம். நம்ம வடக்கு தமிழ்ல இல்லாத மாதிரி இது ஒரு நயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வகையில நம்ம இந்த இலக்கிய தமிழ் பேசக்கூடிய சிறந்த திருக்குறளுக்கு பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய, இல்லைன்னா திருக்குறளால இவர் பெயர் பெற்ற அந்த ஒரு தமிழ் இலக்கியவாதியை நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அண்ணாருடைய பேர் சேவா மகேந்திரன். அவங்க இங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி. எப்படின்னா, இந்த தமிழால நீங்க சிறந்தீங்களா இல்ல இந்த தமிழ் உங்களை சிறக்க வச்சுதான்?
அதே மாதிரி குறள்ல பாத்தீங்கன்னா திருக்குறள் உங்களை உயர்த்தி விட்டுதா இல்லை திருக்குறளால நீங்க உயர்ந்தீங்களா? இந்த ரெண்டு விஷயத்தையும் அதே மாதிரி அவங்களுடைய இந்த 36 ஆண்டு பணி காலத்துல எப்படி இந்த தமிழ் இவருக்கு உதவியா இருந்தது, இல்ல தமிழுக்கு இவர் என்ன சேவை செஞ்சார், அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்போம். வாங்க நம்ம பேட்டி ஆரம்பிக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஒரு வியப்பான தகவல் கொடுத்தீர்கள். ஒரு பேருந்து நடத்துனர் இந்த காலத்தில் இப்படி இனிய தமிழ் பேசுவது மிக வியப்பான ஒன்று, அது பெருமைக்குரிய ஒன்று கூட. ஏனென்றால் பெற்ற தாயினும் பேணி காக்க வேண்டியது மொழி அல்லவா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லி அறிஞர் பெருமக்களும் கவிஞர்களும் புலவர்களும் அக்காலம் தொட்டு தமிழின் பெருமை அருமையாக சொல்கிறார்கள். அந்த நிலையில் உங்களுடைய நண்பர் நீண்ட காலமாக வாழ்நாள் முழுக்க தன்னுடைய பணிக்காலத்திலே தமிழால் பேசி மக்கள் மனதை கவர்ந்தது என்பது மிகவும் பெருமை. அதுதான் ஐயா தமிழின் சிறப்பு. அந்த என்னுடைய நண்பருடைய நினைப்பு தான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வரும். எனக்கு கிட்டத்தட்ட நீங்க ஒரு 36 ஆண்டு காலம் பணி செய்திருந்தா கூட ஒரு 10 வருடத்திற்கு மேலாக சுமார் ஒரு 20-25 வருடம் உங்களுடைய தொடர்பு எனக்கு இருக்கு. நான் உங்களுடைய தமிழை பார்ப்பேன். நீங்க தமிழ் இந்த மாதிரி இலக்கிய தமிழ் பேசும்போது அந்த என்னுடைய நண்பருடைய முகம் என்னுடைய முகத்திரையில வந்து நிற்கும். அப்ப நான் நிறைய நேரங்களில் வியந்து பார்த்திருக்கேன். எப்படி இவரால ஒரு நாள் கூட ஒரு சொல் கூட விடாம எல்லாமே இலக்கிய தமிழா பேச முடியுது அப்படிங்கறத பத்தி நான் வியந்திருக்கேன். அதனால நீங்க இந்த மாதிரி தமிழ் உங்களை கவர்ந்ததற்கான காரணம், நீங்கள் எப்படி இதில் ஈடுபாடு கொண்டீர்கள் அப்படிங்கிறத பத்தி உங்களை பத்தி சுருக்கமா கொஞ்சம் சொல்லுங்களேன், நண்பர்களுக்கு தெரிஞ்சுக்கோ. அருமை ஐயா, அருமை, மிகவும் மகிழ்ச்சி. இனிய தமிழ் வணக்கம். எப்படி என்று சொன்னால் 1960 எனது தந்தையார் புலவர் சே வரதராசனார் நீ ஒரு 40 ஆண்டு காலம் தமிழாசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். ஓய்வுக்கு முன்னதாக ஓராண்டு காலம் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்தார். அக்காலத்தில் தலைமை ஆசிரியர் பணிக்கு தமிழாசிரியரை கொண்டு வருவதில்லை. ஏனென்றால் அவர் முதுகலை தமிழ் இலக்கியம் படித்திருந்தாலும் கூட, அந்த ஆசிரியர் பயிற்சி பெற்றிருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது இல்லை. அந்த நிலையில் தான் வைத்திருந்தனர். ஆனால் அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு முதலில் தமிழகத்திலே முதல் தலைமை ஆசிரியராக தமிழாசிரியர் தலைமை ஆசிரியர் ஆகலாம் என்ற நிலையில் எனது தந்தையார் புலவர் சே வரதராசனார் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர் பணியேற்று சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். அவர் எங்களுடைய கிராமம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மோ வண்ணஞ்சூர் என்ற ஒரு சிற்றூர். அங்கு எனது தாத்தா செல்லப்பிள்ளை செட்டியார் என்பவர் மருத்துவராகவும் ஜோதிட அறிஞராகவும் இருந்திருக்கிறார். அந்த பகுதிகளிலே நிறைய செயல்பட்டிருக்கார். அவர்களினுடைய மூத்த மகனாக பிறந்த எங்கள் தந்தையார் புலவர் சே வரதராசனார் அந்த குடும்பத்திலே முதலில் பள்ளி சென்று படித்த ஒரு பெருமை ஐயா அவர்களுக்கு உண்டு. அவர் மயிலம் தமிழ் கல்லூரியிலே பிலிட் படித்தார், முதுகலை படித்தார். அதிலே வித்துவான், அந்த காலத்தில் வித்துவான் என்பது சின்ன இடைச்சொற்கள் ஐயா. மயிலம் தமிழ் கல்லூரிங்கிறது நம்ம பகுதியில இந்த வட தமிழகத்துல ஒரு பிரபலமான ஒரு கல்லூரி. யாரை கேட்டாலும் தமிழ் ஆசான்களை எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கேட்டிருக்கேன். எல்லாருமே மயிலம் தமிழ் கல்லூரியில பயின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு தகவல் எனக்கு தெரியும், அதை இடையில சொல்லிட்டேன். உண்மைதான் ஐயா. ஏன்னா மயிலம் தான் தனியாக தமிழுக்கான ஒரு கல்லூரியாக அமைந்தது அந்த காலத்துல. ஏன்னா மீதி எல்லா நிலையிலும் பல கல்விகள் சொல்லிக் கொடுத்தாலும் ஆனால் தமிழுக்கு ஒரு கல்லூரி என்று சொன்னால் அது மயிலம் கல்லூரி தான். அது பெருமைக்குரிய ஒன்று. அருகிலேயே மயிலம் முருகன் இருக்கின்றார். தமிழ் கடவுள் முருகன் என்பது உலக அறியும். அதனால் அங்கே தமிழுக்கான கல்லூரி அமைக்கப்பட்டு சிறப்பாக இன்று வரையும் சிறப்பாக நடந்து வருகிறது. அந்த கல்லூரியிலே புலவர் பட்டம் பெற்றார், வித்துவான் பட்டம் பெற்று நீண்ட காலம் இளம் வயதிலேயே அவர் தமிழாசிரியராக நேரடியாக நியமனம் செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி கழக உயர்நிலைப் பள்ளி, அப்பொழுதெல்லாம் 11 வகுப்புகள், அது உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளி கழக உயர்நிலைப் பள்ளி என்று பெயர். அந்த காலத்தில் ஹையர் செகண்டரி மேல்நிலைப் பள்ளி இல்லை, 11 வகுப்பு கொண்ட உயர்நிலைப் பள்ளி. அது கழக உயர்நிலைப் பள்ளியாக அங்கே ஆண்களும் பெண்களும் இருபால் மாணவர்களும் பயின்றார்கள். அங்கே ஆசிரியராக இருந்து அவர் தமிழுக்கு தொடர்ந்து தொண்டு செய்தார். கொடுத்தீர்கள். அதாவது வருவாய்த்துறையிலே 6/7/1981 தட்டச்சராக பணியேற்பு செய்தேன். அதிலிருந்து தொடர்ந்து அடுத்தடுத்து உதவியாளராகவும் துணை வட்டாட்சியராகவும் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். அப்படி பணியிலே சேர்ந்த பொழுது அங்கே பணிக்கான நேர்முக தேர்விலே கூட நேர்முக உதவியாளர் வினா துடிக்கின்ற பொழுதெல்லாம் இனிய தமிழில் சரியான தமிழ் சொற்களை கொண்டு சொன்னதிலே அவர் மிகவும் வியந்து ரொம்பவும் மகிழ்ந்து அவர் உண்மையிலே வியந்தார். அந்த அளவுக்கு
அவர் அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு உடனடியாக பணி நேரடி நியமனமாக 6/7/87 கொடுத்தார் என்று சொன்னால் அந்த தமிழின் வெற்றி. அதை தொடர்ந்து நான் அடுத்து அரசு எங்களுடைய பணியை நிரந்தரம் செய்த பிறகு இங்கே பணி செய்கிற பொழுது மிகச் சிறப்பான ஒரு வாழ்வியல் நெறிகளை நான் கடைபிடிக்க தொடங்கினேன். என்ன செய்தேன்னா, தட்டச்சராக பணிபுரிந்த பொழுது எல்லோரிடம் அந்த பதிவேடுகளை சென்று அதை வென்றால் நான் அதை ஆங்கிலத்திலே சொல்வார்கள். நான் ஐயா வென்றால் 25 கொடுங்கள், மைப்படித்தால் 25 கொடுங்கள். என்னென்ன அது மைத்து படித்தால் என்பது கார்பன் ஷீட், வெண்டால் என்பது வெள்ளைத்தாள். ஆக அதையெல்லாம் தமிழ் சொல்லும்போது முதலில் எல்லோரும் வியந்தார்களே ஒழிய என்ன நல்ல தமிழ் சொல்லப்பா என்று சொல்வார்கள். ஆனால் போக போக அதை விரும்பி கேட்க ஆரம்பித்தார்கள். அவர்களும் ஐயா வந்து விட்டார் வெண்டால் கொடப்பா என்று சொல்லி உதவியாளர்களுக்கு சொல்லுகின்ற வகையிலே அது பெருமைப்படத்தக்கது. மைப்பிடித்தால் அதே போல எழுதுகோள் அது போன்றெல்லாம் சொல்லுகிற போது அலுவலர்கள் உதவியாளர் தாட்கள் கொடுக்கிற பொழுது சுத்தநகல் எத்தனை படிகள் வேண்டும் என்று கேட்பேன். எத்தனை நகல் என்று கேட்பதை விட எத்தனை படிகள் வேண்டும் என்று கேட்பது. நகல் கூட கேட்கறதில்லை, எத்தனை காப்பி என்று ஆங்கிலத்தில் கேட்கிறோம். ஆனால் எத்தனை படிகள் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அப்படியே ஒரு புன்னகை வரும். ஏன்னா இனிய தமிழ் கேட்டு 2000 ஆண்டுகள் ஆகி இருக்கும் போல இருக்கிறது. மகிழ்வோடு அவர்கள் ஐயா 10 கொடுங்கள் ஐயா என்று சொல்றாங்க. இப்படி உயர் அலுவலர்களை பார்க்கின்ற பொழுது துணை வட்டாட்சியர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் நிலையில் கூட நான் எல்லோரிடமும் நல்ல தமிழிலே பேசியிருக்கிறேன். அவர்கள் முதலில் சரியாக உணர்தல் கொஞ்சம் தாமதமானாலும் கூட அருமையான அந்த தமிழே மிக்க மகிழ்ச்சி ஐயா. ராஜா மதிவானன் என்ற ஒரு கோட்டாட்சியெல்லாம் என்னுடைய தமிழ் பால் மிகவும் பற்றுதல் கொண்டவர். அப்படி மிக மகிழ்ச்சியாக அவர் எனக்கு தமிழிலே பதில் கொடுப்பார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே பணிபுரிந்த போது அங்கே சம்பத் ஐயா மாவட்ட ஆட்சியராக இருந்தார். ஐயா தாங்கள் சொல்லுங்கள், பிறரிடம் எந்த மொழியில் பேசுவாரோ என்னிடம் பேசுகிற விட்டு உங்கள் வட்டத்தை விட்டு ஐயா தாங்கள் சொல்லுங்கள் என்பார். ஒரு உயர்நிலை ஒரு மாவட்ட ஆட்சியர் என்னிடத்திலே தாங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அது தமிழின் பெருமையின் உச்சம் என்று நான் கருதி மிகவும் பிரகாங்கிதம் அடைவேன், மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். ஏனென்றால் தமிழ் நம்மை உயர்த்துகிறது, நம்முடைய புகழையும் உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது என்பதை வியந்து நடைமுறையில் இருக்கின்ற பொழுது எல்லா அலுவலர்களும் தமிழை பேச ஒவ்வொருவரும் என்னுடன் தமிழிலேயே பேச வருவார்கள். என்னிடத்தில் ஏதாவது பணி என்று சொன்னால் அவர்கள் தமிழிலேயே கேட்பார். அது எனக்கு தமிழ் மேல் கிடைத்த பெருமை. நீங்க தமிழுக்கு மரியாதை கொடுக்கறீங்க, தமிழ் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க. உண்மைதாங்க, ஒருத்தருக்கு பரஸ்பரம் கொடுத்துக்கிறீங்க. மேலதிகாரி கீழதிகாரி அடுத்தபடியா பொதுமக்களோட ரியாக்ஷன் எப்படி? பொதுமக்கள் எத்தனையோ பேர் வருவார்கள். வருவாய் ஆய்வாளராக இருக்கும்போது ரிஷியம் பகுதியிலே அத்தனை கிராமத்திலிருந்து வருவார்கள். ஐயா வாருங்கள், என்ன வேண்டும், எத்தனை நகல் வேண்டும், என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன சான்று வேண்டும் என்பதெல்லாம் கேட்டு அவர்களிடம் பேசுகின்ற பொழுது அவர்கள் இயல்பு மொழியில் தான் பேசுவார்கள். ஆனால் நான் பேசுவது மட்டும் நல்ல தூய தமிழிலே அவர்களை வினா தொடுத்து அதற்கான விடையை அவர்கள் மொழி இயல்பு மொழியிலே கொடுத்தாலும் கூட அதை பெற்று இறுதி வரை அவர்களுக்கு அந்த தமிழை பேசுகின்ற ஒரு புன்முறுவலோடு நன்றி என்று கூட அந்த நன்றி என்ற சொல் அவர்களுக்கு தெரியாது, ஆங்கிலத்தில் தான் அதையும் சொல்வார்கள். அப்படி சொல்லிவிட்டு சென்ற நாட்கள் எல்லாம் பசுமையாக மனதில் இருக்கிறது, பெருமைக்குரிய ஒன்றுங்கய்யா. அதே போல பொதுமக்கள் என்று சொல்கின்ற பொழுது அங்காடிகளுக்கு செல்கிறேன். அங்க அங்காடிகளுக்கு செல்கின்ற பொழுது அகந்து கொடுக்கிற பொருள், இந்த பொருள் இத்தனை அளவை கொடுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிற பொழுது அவர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து என்னிடத்திலே அதே போலவே பேச தொடங்குகிறார்கள் என்பது மிக வியப்பாக இருக்கும். என்னை பார்த்தவுடனே அந்த தமிழ் தான் பேசுவார்கள். அப்படி அதே போல தமிழ் சங்கத்திலே என்னிடத்தில் பேசுபவர்கள் நல்ல தமிழ் பேசுவார்கள். அங்கே இருக்கின்ற எல்லாரோடும் கலந்து பேசுவார்கள். ஆனால் மற்றவரிடம் பேசுகின்ற மொழியில் என்னிடம் பேச மாட்டார்கள். பெரிய பெரிய 6ஆம் முதல் போன்ற கம்பன் அடிப்படையாக இருக்கின்ற நம்ம 6ஆம் முதல் கூட ஐயா தம்பி நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்வார். அப்படியே ஒரு பெருமைக்குரிய நிகழ்வாக எனக்கு இந்த தமிழ் என்னையும் வளர்த்து இந்த பெருமைக்கு உரிய அந்த தமிழை நான் பின்பற்றுவதால் தமிழ் என்னை வளர்த்தது, தமிழால் நான் வளர்ந்தேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் முடிந்த வரையில் தமிழை வளர்த்தீர்கள், அதுவும் உங்களை வளர்த்தது.